உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும்
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 44 முதல் 50 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்னை சொல்ல வேண்டும் என்று என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தையினிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தண்டனை, தீர்ப்பு, கண்டிப்பு என்று சொன்னாலே நமக்கு ஒரு அலாதியான பயம் வந்து விடுகிறது, கலக்கம் வந்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, தீர்ப்பு என்றதுமே எல்லாருக்கும் சற்று தயக்கம், கலக்கம். தவறும் இயல்புடைய மனிதனுக்கு கலக்கம் இருப்பது இயல்பு. தீர்ப்புகள் திருத்தம் தருவதற்காக கொடுக்கப்படுகின்றன. தீர்ப்புடன் தண்டனையும் தொடர்புடையதால் தீர்ப்பு கசப்பான ஒன்று. நம் இயேசு நிச்சயமாக தீர்ப்பிடவோ தண்டனை வழங்கவோ விரும்புவதில்லை ஒருபோதும். அதற்காக இந்த உலகிற்கு வரவும் இல்லை, மாறாக அதை மீட்கவே வந்தார் என்று இறை வார்த்தையும் வரலாறும் சொல்வதை நாம் நம்ப வேண்டும். ஆனால் மனிதன், சுயநல மனிதன் தீர்ப்பிலிருந்து தப்ப முடியாது. தினமும் ஏதாவது ஒரு விதத்தில் நாமே நமக்கு அல்லது பிறர் நமக்கு தீர்ப்பு வழங்கி கொண்டுதான் இருக்கிறோம். எதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை நாம் நமக்கு கொடுக்கிறோம்? ஒருவர் மற்றவருக்கு தீர்ப்பிடுகிறார்கள் என்பதை பொறுத்து அந்த தீர்ப்பின் பாதிப்பும் அமையும். இறைவார்த்தை ஒன்றை தீர்ப்பளிக்கும் தகுதி வாய்ந்தது என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இறைவார்த்தை மட்டுமே தீர்ப்பளிக்க அடிப்படையாக இருக்க வேண்டும். தீர்ப்பளிப்பும் நீதிபதியிடம் இறை உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும். இறைவனிடம் உள்ள அன்பு, இரக்கம், பாவியின் மனமாற்றம், பொது வாழ்வு போன்ற இரக்க உணர்வுகள் நீதி வழங்குபவரிடம் இருக்க வேண்டும். இறை வார்த்தையால் உருவாகும் மனிதனிடம் இப்பண்புகள் மிகுந்திருக்கும். இறை வார்த்தை நம் அளவுகோலாக இருக்கட்டும். தீர்ப்புகள் தண்டனையாக கசக்காது, திருத்தங்களாக தித்திக்கும். இயேசு உலகை தீர்ப்பிட வரவில்லை, நிச்சயமாக மீட்க வந்தார் என்ற மூலமானால் அவரது வார்த்தைகள் தீர்ப்பளிக்கிறது என்கிறார் இயேசு. நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் வியப்பு தருகிற செய்திதான் இது. அதற்காக நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இயேசுவின் வார்த்தைகள் ஆறுதல் தருகிறது, வாய்ப்புகளை தருகிறது, வாழ்வை தருகிறது, நல வாழ்வை தருகிறது, வழிகாட்டுகிறது, அத்துடன் தீர்ப்பிடவும் செய்கிறது. இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிற எவரும் ஒன்றில் வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும், நடக்க வைக்க வேண்டும், அல்லது வார்த்தைகளை புறக்கணித்து அவற்றுக்கு மாறாக வாழ வேண்டும். இவை இரண்டில் ஒன்றைத்தான் செய்ய முடியும். இரண்டுமே ஒரு வகையான தீர்ப்பு தான். வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் நல்ல தீர்ப்பை பெறுகிறார்கள், பாராட்டப்படுகிறார்கள். வார்த்தைக்கு மாறாக எதிர்ச்சான்றாக வாழ்கின்றவர்கள் கெட்ட தீர்ப்பை பெறுகிறார்கள், வாழ்வை இழக்கிறார்கள். தீர்ப்பளிக்கும் இறைவார்த்தை பற்றி எச்சரிக்கையாக நாமும் இருக்க வேண்டியிருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டு இறையியல் அறிஞர் ஒருவர் கிறிஸ்தவ விசுவாசத்தை எளிமையான முறையிலே அறிந்து கொள்ள மறைக்கல்வி நூல் ஒன்றை எழுதினாராம். பாமர மக்களும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அது எழுதப்பட்டிருந்ததாம். இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிந்து செயல்படுத்தாமல் வாழ்கின்றவர்களுக்கு என்ன நேரிடும் என்ற கேள்வியும் எழுந்ததாம். அதற்கான பதிலாக கடவுளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று சொல்லப்பட்டது. உண்மைதான். கிறிஸ்துவை அறிவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை என்றால் அதற்கான விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் அந்த விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கு இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு பல வாய்ப்புகள் தரப்படுகிறது. பங்கு தளங்களிலே, வட்டாரங்களிலே, அன்பியங்களிலே, மறை மாவட்டங்களிலே பலதரப்பட்ட பயிற்சிகள், கருத்தமர்வுகள், அனுபவங்கள், தியானங்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு தரப்படுகிறது.
அறிவியல் உலகில் நாம் எதை பற்றி அறிய வேண்டுமானாலும் ஒரு நொடியிலே நமக்கு தேவையான தகவல்களை கூகுளில் பண்ணால் நம்ம தெரிஞ்சு போகுது. ஆனால் இப்படி கிறிஸ்து அறிவதற்கு நமக்கு பல வாய்ப்புகள் இருந்தாலும் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால் அது நிச்சயம் கண்டிக்கத்தக்கது தானே. ஏன்னா இயேசுவை பற்றி தெரிய ஆரம்பிச்சிட்டோம்னா அவரை போல வாழ ஆரம்பிக்கணும். அது ரொம்ப கடினம், சவாலானது காரியம். எனவே அவரை பற்றி தெரியாமல் இருக்கிறது நல்லது. வழிபாட்டு போகிறோமா, காணிக்க போட்டோமா, அல்லேலியா சொல்கிறோமா, ஆண்டவரை போற்றுவோன்னு சொல்கிறோமா, அதோட நிறுத்திக்கிட்டால் நம்ம சேஃப், கம்ஃபர்ட் ஜோன். அதை விட ஒரு ஜோன் இருக்குது, அதை வாழ்ந்து காட்டாதான் பார்த்தா தான் தெரியும். வெறுமனை கண்டனத்தோடு அதை நாம் நிறுத்திவிட முடியாது. அதற்கான விளைவுகளை நாம் சந்தித்தாக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை அறிவதற்கு எனக்கு அல்லது நமக்கு தரப்பட்டுகிற வாய்ப்புகளை நாம் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தி கிறிஸ்துவை அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்கிறோம் என்பதை இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறவர்கள் அதிகமான சீடத்துவத்திலே வாழ்வார்கள் என்பது உறுதி. ஆமென். மன்றாடுவோமாக. முடிவில்லாத வாழ்வை தருகிற வார்த்தைகளின் ஊற்றாகிய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது வார்த்தையின் மீது நாங்கள் ஆர்வம் கொண்டு அவற்றின்படி நடந்து உமக்கு புகழ் சேர்ப்போமாக. உமது வார்த்தைகள் எங்களை தீர்ப்பிடாதபடி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு துணிச்சலையும் தெளிவையும் தாரும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே.
ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட
அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, அகத்தில் அமைதி சுரக்கும் சுனையே அகில முகில் நீரே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, அகத்தில் அமைதி சுரக்கும் சுனையே அகில முகில் நீரே. ஆசதீபம் ஆகமேற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. ஆசதீபம் ஆகமேற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, அகத்தில் அமைதி சுரக்கும் சுனையே அகில முகில் நீரே. உமது வாழ்வில் ஒளிரும் பாடம் எமது வாழ்வின் பயண ஓடம், உமது பாடலில் மிளிரும் தேடல் எமது பணிகளின் அழகு சூடல். உமது தூய தாய்மை நிழலில் எமது நீய நினைவு நனைக, உமது பரிவும் புரிவும் நிதமும் எமது இதயம்
குடும்ப மொழியாம் உறவு எமது குடும்ப உயர்வின் சிறகு உமது உதவும் குணத்தின் உறுதி எமது உயிரில் கலந்த குருதி உமது ஆமீனும் அர்ப்பணச் சொல்லில் எமது ஆயுள் முழுதும் வாழ்க உமது கனவும் கனிவின் மனமும் எமது கால சுவாசமாக பாசதீபம் பாதமேற்றி உம் பரிவை வேண்டிடவே பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே அகத்தில் அமைதி சுரக்கும் சுனையே அகில முகில் நீரே அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.